கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் குழந்தை இல்லாமல் இருக்கிற என் அன்பு மகன்கள் மகள்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் குழந்தைகளை நிச்சயமாக தருவார். ஏனென்றால் தாயின் கருவில் குழந்தைகளை உருவாக்குகிறவர் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அவர் உருவாக்குகிறதை யாருமே அறிந்து கொள்ள முடியாது. தாமதமாகிறது என்று சொன்னார், நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் பரிசுத்த சந்ததிகளாக தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வரப்போகிறார். அவர்களை கொண்டு ஒரு சித்தமும் திட்டமும் தேவன் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கப்படுற தாயின் தகப்பனும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களை பார்த்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லுங்கள். விசுவாசத்தோடு நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக குழந்தைகளை பெற்றெடுக்க கூடாதபடி அநேக சகோதரிகள் என்னிடத்தில் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வருவார். அவர்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த கர்ப்பத்தில் குழந்தை உருவாக்கூடாதபடி செய்யப்பட்ட சூனிய கட்டுகளிருந்தும் மந்திர கட்டுகளிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இரட்டை குழந்தைகள் வரை என் தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாக அடிக்கடி மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருந்தது நிற்காத கிடைக்காமல் அடிக்கடி உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறதா? என் தேவனாகிய கர்த்தர் சத்துருவின் கைக்கு இன்றைக்கு உங்களை தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வார். தேவ சேடிகளாக நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னார். நான் கர்த்தருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் இந்த குழந்தை தந்தால் நான் நிச்சயமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுவீர்கள் சொன்னார். தேவசேனின் கொம்பு கர்த்தருக்குள் களி கூறுவதாக. முதலாவது நீங்கள் என்ன செய்வீர்கள்? களி கூறுவீர்கள் கர்த்தருக்குள்ளாக. தேவசேனின் பகைஞரின் மேல் தேவசேனின் வாய் திறந்திருப்பதாக. உங்களுடைய பகைஞர்கள் மேல் எப்பொழுது உங்கள் வாய் திறந்திருக்க வேண்டும். எப்படி? நான் கர்த்தருடைய கர்த்தர் ஆவிக்குரிய குழந்தை நான் பெற்றெடுப்பேன், பரிசுத்தமான ஒரு சந்ததியை நான் பெற்றெடுப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை விட வேண்டும். சாமுவேலை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு குழந்தையை நான் பெற்றெடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். தேவசேனை பலத்தினால் இடை கட்டப்படுவதாக. எபிரேய பெண்கள் மருத்துவச்சிகளை வருவதற்குள்ள பெற்றெடுத்தது போல நான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன். அந்த பலனை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், நான் பெற்றெடுப்பேன் என்று விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். கர்த்தர் தமது தேவசேனின் பாதங்களை காப்பாராக. நிச்சயமாக அன்றைக்கு மரியாள் அவள் கர்ப்பவதியா இருந்த பொழுது மலைநாட்டுக்கு ஏறி சென்று அவள் எழும்பி சென்று புறப்பட்டு சென்று எலிசபெத்தை வாழ்த்தும் போது அந்த கால்களுக்கு எவ்வளவு பலன் வல்லமை கிடைத்தது. அதே பலனும் வல்லமையோடு கூட நீங்கள் அநேகரை வாழ்த்தும்படி செல்வீர்கள். நீங்கள் மற்ற சகோதரிகளை வாழ்த்துகிறவர்களாக நிச்சயமாக காணப்படுவீர்கள். சாத்தான் தன் பலத்தினால் தேவசேனையை மேற்கொள்ளாதிருப்பானாக. சத்துரு போட்ட திட்டங்கள் நடக்காமல் போவதாக. சாத்தான் உங்களுக்கு விரோதம், குழந்தைகளுக்கு விரோதமாக போட்ட திட்டங்கள் நடக்காமல் போவதாக. என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அன்னாளை போல இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னார். வேதத்தில் எலிசபெத்து சகரியா காணப்படுகிறார்கள். அவர்கள் முதிர்ந்த வயதுள்ளவர்களை காணப்பட்டாலும் தேவ சேனையாக அவர்கள் காணப்பட்டபடினால், தேவனுடைய பலத்தையும் சத்துவத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டபடினால், வார்த்தைகளை விசுவாசித்தபடினால், அவர்கள் விசுவாசித்ததின்படியே அவர்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் உங்களை மேற்கொள்ள வந்த சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளும்படி இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தில் உங்களுடைய கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் உருவாக்கி வைத்திருக்க அந்த குழந்தைகள், அதை தான் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினது உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கலும், இருதயம் உணரவில்லை என்று. ஏனென்றால் அவர் உங்கள் பிள்ளைகள் என்னவாக வேண்டும், எந்த நாளிகைகள் இந்த உலகத்திற்கு வரணும்னு தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நாளில் உங்கள் கர்ப்பத்தில் அவர் உருவாக்குவார். சத்துரு கண்டு வெட்கப்பட்டு போவான், சத்துரு தலை குனிந்து ஓட போகிறார். எனக்கு அருமையான சகோதரியே, உன்னோட அழுகையும் கண்ணீரும் இங்கே அன்னாள் அழுது கொண்டு தேவ சமூகத்தில் இருந்தது. தேவனுக்காக அந்த குழந்தையை பெற்றெடுத்து தேவ சமூகத்தில் அவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவள் அழுது. அவள் மேல் ஒரு கடமை இருந்தது. அவள் மேல் தேவன் வைத்திருந்த அந்த ஒரு நிபந்தனை காணப்பட்டிருக்கும். நிச்சயமாக அவள் அதை அறிந்திருப்பாள்.
தருவார். அதே போல நீங்களும் இன்றைக்கு காலம் தாமதமாகிறது என்றால், என் கருவில் கர்த்தர் உருவாக்க போற குழந்தை இது கர்த்தருக்குரியது, இந்த குழந்தையை கர்த்தருக்காக பெற்றெடுக்க வேண்டும் என்று அழுது மகிழ்ந்து களி கூர்ந்து ஜெபிப்பீர்கள் என்றால், நிச்சயமாக ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரனை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு இவாஞ்சலிஸ்டை, ஒரு அப்போஸ்தலனை நீங்க ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி சார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வேத பகுதியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுக்கு விரோதமாக எழுமி நின்ற பொல்லாத ஆவிகளோட கர்த்தர் போராடி ஜெயம் எடுத்து இவருடைய கற்பங்களை குணப்படுத்தி, அப்பா நான் இவன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு கற்ப பாத்திலும் சிஸ்டுகள், ஓவரியில் இருக்கிற அப்பா கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் குழந்தைகளை கொடுத்து அவருடைய தகப்பன்மார்களையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. கணவன் மனைவி இருவரும் சாட்சிகளாய் மாறுவர்களாக. இன்றைக்கே அவருடைய வாய்கள் இப்பொழுது நான் கர்த்தருக்குரிய கர்த்தர் தரப்போகிற குழந்தையை பெற்றெடுப்பேன் என்று மகிழ்ந்து களி கூறும்படி அவர்கள் வாய்களை கர்த்தர் அப்பா ஆராதிக்கிற ஆராதனின் வல்லமையில நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தின் வல்லமையில நிரப்புங்க. கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும். ஒவ்வொரு மகளுடைய கர்ப்பத்துக்களும் ஓவரிகளுக்குள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் பாய்ந்து சென்று அவர்களை சுகப்படுத்தி குணப்படுத்தி கர்த்தாவே உடைய தழும்புகளாலும் அவர்கள் சுகமாகி கர்த்தருக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கட்டும். இயேசப்பா, சத்துருவின் போராட்டத்தில் இன்றைக்கு பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து நீ பாதுகாத்துக் கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை, தேவ பல, தேவ சமாதானங்கள் மேல் தங்கட்டும் இயேசப்பா. எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உடைய கரம் செய்ய நினைத்து தடை செய்ய ஒருவனாலும் முடியாதப்பா. தாயின் கருவில் குழந்தை உருவாக விதத்தை அப்பா அதன் எலும்புகள் உருவாக ஒருவருமே அறிந்து கொள்ள முடியாதது போல என் தேவனுடைய செயலை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாதப்பா. உடைய செயல் கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை காண செய்யட்டும். இவர்களையும் என்னுடைய பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord.